வணக்கம். இந்த பதிவுல உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்க அந்த மூன்றாம் நபர் இப்போ எந்த மாதிரியான மனநிலையில் இல்லனா எந்த மாதிரியான ஆற்றல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரீடிங் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ராசிகள்லாம் சொல்லியிருக்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப துல்லியமாவே பொருந்தும். நில ராசிகள்னு சொல்லப்படுற ரிஷபம், கன்னி, மகரம், முக்கியமா இதுல ரிஷபத்துக்கு ரொம்பவே. அடுத்தது காற்று ராசிகள்னு சொல்லப்படுற மிதுனம், துலாம், கும்பம், இதுல கும்பத்துக்கு ரொம்ப முக்கியமா. அடுத்தது நீர் ராசிகள்ல கடகம், விருச்சகம், மீனம். ஓகேங்களா? இதுல முக்கியமா மீனமும் கடகமும் இவங்களுக்கு பொருந்தலாம். ஓகேங்க. இந்த மூன்றாம் நபரின் இப்போ அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு, கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த தருணத்துல அந்த மூன்றாம் நபர் ரொம்பவும் சமநிலையான ஒரு மனநிலையில இருக்க முயற்சி பண்றாங்க. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு குறிப்பிடுறது மாதிரி அவங்க கொடுக்கல் வாங்கல் இல்லனா சமரசங்களை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா தன் மீதான நற்பெயரை தக்க வைக்க நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு விதமான தாராள மனப்பான்மை இப்போ தென்படுது. ஆனா அது சுயநலமற்றது அப்படின்னு சொல்லிவிட முடியாது. நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட விரும்புறதா அவங்க வெளிய காட்டிக்கிறாங்க. நிதி ரீதியா, அதாவது பணம் ரீதியா இல்லனா சமூக அந்தஸ்து ரீதியா ஒரு முன்னேற்றத்தை அவங்க இப்போ அனுபவிக்க கூடும். அதே சமயம் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு அவங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வர்றத காட்டுது. அவங்க ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து இல்லனா பழைய கசப்பான நினைவுகள்ல இருந்து மெதுவா விலகி செல்றாங்க.